குரலும் கேள்வி பேசும், அது உன்னுடைய குரல். ஸோ இறைவன் குரல் எது, உன்னுடைய குரல் எது அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா, இறைவன் குரல் சொல்லுவாப்பா, நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி, மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நீயும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும், நீயும் பணம் பண்ணணும், மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லணும். உங்களை சொல்றது எவன் எக்கேடு போனா என்னடா, நீ நல்லா இரு, நீ நிம்மதியாரு, நீ சந்தோஷமா இரு, அது உன்னுடைய குரல். அது கேட்டால் பணம் பேர் புகழ் எல்லாம் வரும், கொஞ்ச நாளைக்கு வரும். எவ்வளோ பணம் பேர் புகழ் வந்தால் கூட வீட்டுக்குள்ள நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும். நான் முடிஞ்சவளுக்கும் அந்த இறைவன் குரல் கேட்டு அந்த மாதிரி நடந்துட்டுருக்க, அந்த மாதிரி நானும் நல்லா இருக்கேன், இந்த சாந்தோடு நல்லா இருக்காங்க. ஸோ என்னுடைய கஷ்டத்துலேருந்து துணிஞ்சின உங்களுக்கும் எஸ்பிஎம் சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கெட்ட பாடு, அதுக்கப்புறம் அன்பான குழந்தைகள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா, அப்புறம் அப்பாவை கரெக்டாக அவங்க கடமை செய்யலை, அவங்க ரொம்ப பிஸியாக இருந்து இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஒரு அன்பு, அது அனி அண்ட் அருமையான மாப்பிள்ளை விஷாகன், இவங்க எல்லாம் இருந்து எல்லோரும் உங்கள் ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 14ஆம் தேதி உங்களுக்கு முன்னாலே வந்துடும், நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.